கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மருத்துவர்களின் போராட்டத்தால் முறையான சிகிச்சை அளிக்காமல் இளைஞர் உயிரிழந்ததாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுப்பழக்கத்தால் கணையம், இரு சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு மிக மோசமான நிலையில் வந்ததாக மருத்துவமனை விளக்கமளித்திருக்கிறது. வேலை நிறுத்தம் அதுதாங்க உண்மை. அதாவது டாக்டருக்கு வேலை நிறுத்தத்துக்கு காரணம் எங்க தம்பி உயிரா போச்சு. இந்த டாக்டருக்கு வேலை நிறுத்தம் பண்றாங்களே, அதுக்கு அடுத்தபடியான நடவடிக்கை அரசு என்ன எடுத்தது? பெரும்பாக்கம் பகுதியை சேர்ந்த 31 வயதாகும் விக்னேஷ் வயிற்று வலி காரணமாக கடந்த 13ஆம் தேதி கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து இளைஞருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விக்னேஷ் உயிரிழப்புக்கு அங்கு மருத்துவர்கள் இல்லாததே காரணம் என்று உறவினர்கள் மருத்துவமனையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவர்களிடம் சமாதானம் பேச முயன்றபோது அவர்கள் மருத்துவர்கள் யாரும் வரவில்லை என்று குற்றம் சாட்டினர். நாங்க அப்பயே சொல்லியிருந்தா கூட நாங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். எதுவுமே சொல்லல. எதனா ஒண்ணு வந்து பாக்கணும்ல, அதுவும் பார்க்கல. அப்புறம் எதுக்கு வச்சிருக்காங்க? ஸ்ட்ரைக்கு அன்னைக்கு அட்மிட் ஆகும் அன்னைக்கே சொல்லியிருந்தா கூட்டிட்டு போயிருப்போம்ல. நாங்க அங்க இருந்து வரும்போது இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா தான் நடந்தாரு, நல்லா தான் இருந்தாரு. அப்புறம் எப்படி போனாரு? நல்லா பேசினாரு. 12 மணி வரைக்கும் போன் பண்ணி நல்லா பேசினாரு. நாளைக்கு காலையில வா, அதெல்லாம் எல்லாமே பேசினாரு. அப்புறம் காலையில வந்து கேட்டா அந்த மாதிரின்னு சொல்றாங்க. லைட்டா அப்பா மாதிரி இடுப்பு எனக்கு வயிறு வலிக்குது, கொஞ்சம் வயிறு உபசமாகுது, டாக்டர் கிட்ட சொல்லு, நர்ஸு கிட்ட போய் சொன்னேன், ஏமா அப்படி இதுன்றான் அப்படின்னு. இருங்க நான் கொஞ்சம் பார்த்து ஃபோன் பண்ணி சொல்றேன் டாக்டர் கிட்ட, யாருன்னா வருவாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 2-3 பேர், ஒரு 3 பேர் வந்தாங்க. 3 பேர் அவங்க உண்மையான டாக்டரா இல்லை சாதாரண சும்மா ரோலிங் டாக்டரா நமக்கு எதுவும் தெரியாது. உடனே அப்படியே வந்துட்டு அவங்கள கூட 3 சிஸ்டர் 6 பேர் சேர்ந்துக்கின்னு டீப்பு மூக்கில் டீப்பு கொடுத்து அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்க. அப்பவும் செட் ஆகல. அதுக்கப்புறம் யூரின் இதுக்கு பாஸ் பண்ணாங்க, எதுவுமே செட் ஆகல. இதான் ஒரு நாள் ஃபுல்லாவே இருக்கிறேன் அந்த வழியில. அது எப்படி அவனுக்கு எல்லாம் ரெடி ஆகும்? கடுமையான குடிப்பழக்கத்தால் கணையம் முழுமையாக பாதிக்கப்பட்டு 2 சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்ட நிலையிலேயே கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தனியார் மருத்துவமனையில் 2 நாட்களுக்கு மேல் சிகிச்சை பெற்று சிகிச்சை தொடர முடியாத நிலையிலேயே நோய் தீவிரத்துடன் அவர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாக மருத்துவமனையின் இயக்குநர் தெரிவித்துள்ளார். விக்னேஷ் அழைத்து வரப்பட்ட அன்று அனைத்து உள் நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் பணியில் இருந்தனர். உடல் நோய் வார்டில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உடல்நலக் குறைவு அதிகமானதால் அவசர பிரிவுக்கு மாற்றப்பட்டு செயற்கை சுவாச கருவிகள் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அவரது உடல்நிலை குறித்து அவரது குடும்பத்தாரிடம் தெளிவாக விளக்கி கூறி ஒப்புதல் பெறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னிரவு 1 மணி அளவில் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் செயற்கை குழாய் பொருத்துவதற்கு குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்புதல் பெறப்பட்டதாகவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் முருகேசன்.